வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி, பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி இதில் செஞ்சுருக்கேன். நான் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். ஒரு ஸ்டார்ப்பு, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருசீரகம் சேர்த்துடலாம். சின்ன பச்சை மிளகா ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். பெருசுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து விட்டுடலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படியே இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்கலாம், 1/4 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது ஆச்சி சிக்கன் மசாலா கடையில் கிடைக்கும். அதில் 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அது நல்லா கலந்து கொடுத்துடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதே நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துடலாம். மீடியம் சைஸ்னால் ஒரு 3 வெங்காயம் வெட்டிக்கலாம். 2 நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 1 நிமிஷம் இந்த மசாலா எண்ணெயோடு வதங்கியாச்சு. போதும். இதில் 4 தக்காளி பழம் மீடியம் சைஸில், பெருசுன்னா 3 போட்டுக்கோங்க. இதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் எண்ணெயோட வதங்கணும். தண்ணி நம்ம சேர்க்கலை. இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கும்போது தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். வதங்கி கொஞ்சம் உப்பு ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம். தேவையான உப்பும் சேர்த்து விட்டுடணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லியில் சேர்த்து விட்டுடலாம். 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் வச்சுக்கலாம். பக்கத்து அடுப்பில் வெந்நி தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. அதுதான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பச்சை தண்ணி சேர்க்கறது இல்லை. இப்போ திறந்து பார்க்கலாம். இது தண்ணி விட்டு கொதிச்சுட்டு இருக்குது. இந்த தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். சூடான தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் பச்சை தண்ணி சேர்க்குறதுக்கு. தேவையான தண்ணி சேர்த்துட்டேன். நீங்களும் காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அந்த பிறகு பார்க்கலாம். இப்போ 2 விசில் ஆகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேஸ் அடங்கட்டும். இப்போ கேஸ் எல்லாம் போயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லியில் தூக்கிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு சிக்கன் கிரேவி. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் செஞ்சுருக்கோம். நிறைய மெத்தடில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.